शंकर देवनाथ अभी जीवन में ரொம்ப கை வலிக்குதுங்க, சாரி. வணக்கம் மக்களே. மார்னிங் மான்சூனோட நம்ம சூப்பரான வெதரில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் நிற்கிறோம். ஏன் நேற்று நம்மளால் விளாக் எடுக்க முடியலன்னா ஆட் பண்ணுறேன். நம்ம லேண்டிங்கோட நம்ம விளாக் முடிச்சிருப்போம். சார்ஜர் இல்லை, பழக்கம் போல தான். இப்போ நாங்கள் எஸ்என்டி வந்தோம். மார்னிங் 8 o'clock பஸ்ஸுன்னு நினச்சி நைட் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு எஸ்என்டி வந்தால் பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அடிச்சு பிடிச்சி எங்கேயா ஒன்று போய் தேடி இந்த டாக்ஸியை பிடிச்சா அவன் சொல்கிறான் ஒரு ப்ரைஸ் ஒரு லிஸ்ட்டு, அதை நம்மளால கொடுக்க முடியாது. அப்புறம் சின்ன ஒரு ஷேரிங் டாக்ஸி பிடிச்சா இப்போ தானே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் ஒரு ஷேரிங் டாக்ஸி முடிச்சிருக்கோம். பஸ்ஸு வந்து 2 daysக்கு இங்கே ஒர்க் ஆகாதாம்மா. எதுனாலும் கேட்டிங்கன்னா இங்கே மான்சூன் வெதரில், ஸோ அங்கனால ரெய்னி சீசன். அது இல்லாமல் இந்த மார்னிங்னால இந்த ஆரன் கீரன்லாம் காதை போட்டு இழிச்சிடுங்க. நல்லா ரொம்ப சவுண்டாக அந்த டிராஃபிக்கோட ரொம்ப இதாக இருக்குது. நம்ம எஸ்என்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் டாக்ஸி இருக்குது. அப்படியே அந்த காமிங்க நீங்கள் வர மாதிரி இருந்தால் இங்கே வந்து தான் டாக்ஸி ஏறணும். பஸ் இல்லைனால் டாக்ஸி நைட் 10 o'clock வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஷேரிங் டாக்ஸி மாதிரி இந்த டாக்ஸி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சாப்பிட போகிறோம். மார்னிங் இன்னும் சாப்பிடுவோம், நல்லா பசிக்குது. இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பார்க்க போகிறோம், எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே தெரியும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ சேஞ்ச் பண்ணிக்கிறோம், மாற்றிக்கிறோம் எங்களோட வீடியோ டைப்பை. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ, வாங்க. அப்படியே நம்ம மார்னிங் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். அடுத்து தம் சம்பளம் போகிறோம். 4 ரொட்டி சைடிஷ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே லைட்டாக தொட்டுக்கலாம். அடுத்து அப்படியே இந்த சால்னால கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அற்புதம் காய்ஸ், அற்புதம். டேஸ்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலாக நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணிடுவேன் இங்கே வந்தால். रेस्टोरेंट ये चिकन बना रहे, सब्जी बना रहे। हाँ, फिर से आए, कैसे हो गया खाना? ठीक है भैया? अच्छा, शंकर देवनाथ होटल जीवन में बोल रहा हूँ. One day later. ஹாய் கைஸ், நான் உங்கள் நவீன். இப்போ நம்ம வந்து 1 day ஆச்சு. ஏன்டா ஒன்று வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் இங்கே ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ தான் ரூம் எடுத்திருக்கோம். கவின் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் அவன் நம்ம விளாகில் வரமாட்டான். பிகாஸ் அவன் இங்கே என்ன சொல்கிறது, அவன் இங்கே ஸ்டடி பண்ணிட்டுருக்கான். அவனை நம்ம ஜாயின் பண்ணி விட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் இப்போ நம்ம அவன்கிட்டருந்து வந்துட்டோம் விலகி. இன்னும் நம்ம 3 days இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். டீனேஜர்ஸ் விளாக்லேருந்து தோஏஜர்ஸ் விளாக் வந்துச்சு, தோஏஜர்ஸ் விளாக்லேருந்து ஏகேஜர்ஸ் விளாகாக மாறிடுச்சு. பட் எல்லாமே சுச்சுவேஷன் தான், ஓகேவா? நம்மளுக்கு மண்டே மார்னிங் ஃப்ளைட் இங்கேருந்து. அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல என்னென்ன பார்க்க முடியுமோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ தான் நான் வந்து இங்கே ரூம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ரூமை ஃபுல்லாக காட்டுறேன். இதான் நம்ம ரூம். அங்கே என் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ தான் நம்ம ரூம் இருக்கும். இது ஒரு வியூலாம் கிடையாது, சும்மா. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எனக்கு சோலோவாக எடுத்து பழக்கம் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் டெம்பிள், நம்ச்சியில் இருக்கிற கோல்டன் டெம்பிள் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். வண்டியாக தான் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அவங்க தள்ளிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு கோல்டன் டெம்பிள் ஒரு விசிட் பண்ணுவோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியல. இது கோல்டன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பந்தர் டெம்பிள். இது வந்து சாய்பாபாவோட டெம்பிள் கைஸ். ஆக்சுவலி இது ஒரு சாய்பாபா டெம்பிள். ஓகே, அங்கே பாருங்களே, அப்பா வியூலாம் சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குங்க. ஓகே, நம்ம சாய்பாபா டெம்பிள் வந்தாச்சு. சவுண்டாக பேச முடியுமா, விலாக்லாம் எடுக்க முடியுமா எனக்கும் தெரில. ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் விசிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வி வாண்ட் டு ரிமூவ் த செப்பல் அவுட் சைட். ஸோ நந்தி காதில் நந்தி இதாக இருக்கார் சிவன். நம்ம சிவனை பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? இவங்க தான் நந்தி. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த சாமியை கும்பிட்டாச்சு. நந்தி ப்ளஸ் சிவனும் அங்கே இருந்தாங்க, சிவன் ஸ்டாச்சுவும். ஸோ நம்ம அந்த நந்தி சிவனையும் கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து கோயில்கிட்ட தான் இருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், அப்படியே காட்டுறேன். பிளாக் சைட் தான் கோயில் லொக்கேட் ஆகிருக்கு.
இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வீடியோ நாட் அலோடுன்னு சொன்னாங்க. பட் கோயிலுக்கு வெளியே நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா, இந்த கோயில் 1997 கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் சேர்ந்து கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 100 பேர் தான் சேர்ந்து இந்த கோயிலை கட்டுறாங்க. நம்மளுக்கு பேக் சைடில் இருக்கிற ஸ்ரீ சாய் ராம் கோயில். எனக்கு ஆக்சுவலி இந்த கோயில் நேம் என்னன்னு என் வாயில் வரல. ஸோ சீரடி சாயின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த கோயில் 1997 ஆரம்பித்து 2004 தான் முடிக்கிறாங்க. அப்போ அந்த 100 பேர் வந்து அது வரையும் உயிரோடு இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலை கட்டும்போது நிறையா பேர் இறந்தும் போனாங்க. அந்த மாதிரி இந்த கோயில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் எதுக்காக கட்டினாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இங்கே ஒரு பெரிய எரிமலை இருக்குது அந்த சைடு. அந்த எரிமலை அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கோயில் தான் இன்னும் இங்கே நிறையா பேர் நம்பிட்டு வராங்க. அவங்க மூட நம்பிக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பட் இந்த கோயில் இதுவே ஒரு வரலாறாக மாறிடுச்சு. இந்த கோயில் கட்டினதுனால தான் இன்னும் இந்த எரிமலை அடங்கி இருக்குது. இல்லைன்னா இந்த கோயில் மட்டும் நம்ம கட்டி இந்த சிலையை இங்கே எடுத்துகிட்டு வரணும்னா இந்த எரிமலை வந்து பிளாஸ்ட் ஆயிரும், நாங்கள் இந்த கோயிலை டெய்லி வணங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எனக்கும் தெரில, வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இதுக்கு மேலே போகலாமான்னு எனக்கும் தெரில. பட் போய் பார்ப்போமா, பயமாக இருக்குது. சோலோவாக போகிறோம், யாருமே இல்லை என் கூட. ஓகே, இதுக்கப்புறம் வழி இல்லை, தெரிஞ்சிருச்சு. இந்த கோயிலோட பேக் சைடு வியூ இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. கொய்யா மரம் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. செப்பல் போட்டு வந்தால் இங்கே போயிருக்கலாம். பட் செப்பல் அன்ஃபார்ச்சுனேட்லி செப்பலும் மறந்துட்டு வந்துட்டேன். பாருங்க, சும்மா அற்புதம்ல. அப்பா என்ன ஒரு வியூன்னு பார்த்தீங்களா நீங்கள்? யூஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுங்க. யூஸ் இது கோல்டன் டெம்பிள் யூஸ், இந்த இடத்துக்கு பேர். அப்படியே இறங்கி போவோம். சேக் ஆகுது, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க. இந்த கோயிலோட பேக் சைட் இப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக அலோடு இல்லை, ஏன்னா இன்றைக்கி இந்த கோயில் லீவுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா முடிஞ்சுங்க. ஃபுல்லாக கோல்டனில். இது வந்து சூரியன் அடிக்கும் போது கோயில் அந்த கோல்டன்லாம் இருக்கா அதெல்லாம் ஜொலிக்கும்னு சொன்னாங்க. பட் சூரியன் வரவே மாட்டேங்குது, ஏன்னு எனக்கும் தெரில. கிளைமேட்லாம் வேற மாதிரிங்க, வேற மாதிரி தரமான கிளைமேட்டுங்க. கிளைமேட் அந்த ஃபீல், அந்த சேஞ்ச் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கூலிங்காக ஜில்லுன்னு ஒரு காற்று அடிக்குது பாருங்களேன். அந்த காற்றுக்கு தான் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ நல்லா ஒரு அட்மாஸ்பியர், ஒரு ஆக்குபேஷன் இங்கே கிடைக்கிது எனக்கு. அவ்வளோதாங்க. இந்த கோல்டன் டெம்பிளோட வரலாறு இவ்வளோ தானே கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் கிடையாது. சீரடி சாய் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கும் தெரில. பட் சீரடி சாயை செகண்டாக, ஏன்னா இங்கே இருக்கிறவங்கனால அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது. அப்படியே இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸை பாருங்க, அற்புதங்க. அப்படியே அந்த இயற்கை காற்று, அந்த அப்படியே அந்த ஒரு இது வந்து வில்லேஜ் மாதிரி இருக்குது. வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. வில்லேஜ் மாதிரி இருந்தாலுமே அந்த வில்லேஜ் அந்த இப்படி அந்த ஓல்டேஜ் அந்த இதெல்லாம் இது வந்து பாரம்பரியம், ஓல்டேஜ் பாரம்பரியம் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ் நானும் இங்கே தான் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி ஒர்க் பண்ணலாம் இருக்கேன். ஸோ அது நடக்குமான்னு தெரில. அப்படியே கூட்டமாக இருந்துச்சு, அதனால் நம்மளால் நன்றி சிலையை காட்ட முடியல. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயிலில் யாருமே இல்லை என்னை தவிர. எனக்கே வந்து ஒரு மூமெண்ட்டு கார்டு வந்து எனக்கு அமுச்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நீ என்னை வீடியோ எடுத்து உலகம் ஃபுல்லாக பரப்பு அப்படின்னு காட்டுறேங்க. இவங்க தான் வந்து நந்தி சிலை. அங்கே வந்து நம்ம சிவன் பெருமாள் இருக்கார். இப்போ வந்து அடித்தாச்சு, மணி அடிச்சிட்டோம். இப்போ அந்த சிவன் பாருங்களே. ஓகே, நந்தி பகவான். ஆக்சுவலி வீடியோ எடுக்கக்கூடாது, நான் எடுத்துகிட்ருக்கேன். சூப்பராக என்ன மன்னிச்சிருங்க. கோயிலுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கோயிலுக்கு ஒரு பாய் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். பட் உள்ளே எனக்கு தெரில, நான் உள்ளே போகல, ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம கோயிலுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க. அதை போய் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க. பார்த்திங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பாருங்களே, குட்டி குட்டி விவசாயம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கோயில் அப்படியே இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸ்ரீடி சாய் மந்திர், ஸ்ரீடி சாய் மந்திருங்க இந்த கோயில் நேம். ஓ வா, ஹஸ்கி வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க அங்கே. நம்ம அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அடுத்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிட்டுருக்கோம். ஓ ஹஸ்கி டாகிஸ் இங்கே வருது. ஒரு ஹஸ்கி டாக் கட்டுற பாருங்க. ஹஸ்கிலாம் இந்த மாதிரி கூலிங்க்கு தான் வளரும். சரிங்க ஹஸ்கி. ஹாய் ப்ரோ, சே ஹாய். யா, அடுத்து நம்ம பாருங்கள், நம்ம ஒரு நாய் இதாங்க. ஏய் ஜாக், பாய் பாய். அவ்வளோதாங்க.
இந்த மாதிரி அற்புதமான ஒரு மூமெண்ட்லாம் நடக்கிறது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டம். அது தனியாக யாருமே இல்லாமல் என்னால் சென்னையிலேயே இருக்க முடியாது. அது என் ஃபேமிலியை விட்டு இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஏன் நான் மட்டும் ரிலாக்ஸாக இருக்கணும்? நம்ம வீடியோவை பார்த்து நீங்களும் ரிலாக்ஸ் ஆகுங்க. அதனால தான் இந்த மாதிரி நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இல்லைனாலும் பிடிக்கிற வரையும் பாருங்கள். பிடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரீட்டெல்லாம் நல்லா இருக்குது. அங்கே பாருங்கள் அக்கா எவ்வளோ வேகமாக வராங்க. இவ்வளோ வேகமாக வரலாமா ஆண்டி? இவ்வளோ அழகாக இருக்கீங்க. மூணுலாம் பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க நம்மள. நியூஸ் நம்ம இப்போ ஃபுட்பால் ஸ்டேடியம் கிட்ட வந்தாச்சு. இங்கே ஆக்சுவலி மேட்ச் போயிட்டுருக்கு. பட் இங்கே கேர்ள்ஸ் விளையாடுறாங்க, பாய்ஸ் விளையாடுறதுன்னு தெரில. வீடியோ எடுக்கலாமான்னு தெரில. நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு டெஃபினட்டாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன். ஓகேவா? வீடியோ எடுத்து காட்டுறேன். பட் உள்ள நம்மளை அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. வெயிட் பண்ணுங்கள், கேட்டு பார்க்கலாம். பண்ணாட என்னடா ஆச்சு மச்சான்? ஏதோ தப்பு பண்ணிட்டான்டா. Good evening. Good evening. Myself Nandu Chadal from Namchi, South Sikkim. Yeah. Good journey to Perry. Yeah. Good. Good. Yeah. What's your name? Nandu Chadal. What? My name Nandu Chadal. Nandu Chadal. Okay. Who is win the football match? Today Lafa Lora Santan Football Association. Oh, okay. Okay. 2 goal win. Oh, 2 wins in. Yeah. Thank you. Okay. Nice to meet you. Okay. Hi guys. இப்போ வந்து ஃபுட்பால் மேட்ச் ஏற்படுத்தி நடந்துருச்சாமா இங்கே. Okay. So Good journey from your Sikkim. Yeah. Okay. Sikkim is nice. Are you place. yes? What? Yes. What? Yes. I don't understand what is. AGE. Age 21. 21. Yeah, my age is 21. Your very good. ஓ என்ன பார்த்தா அவங்களுக்கு கிட்ஸ் மாதிரி இருக்காமா? ஓகே. அந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் பாருங்கள். பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளால் வர முடியல அந்த கோயிலில் இருந்தனால. இது கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஜாலியாக தான் பேசுகிறாங்க. ஓகே யா. இங்கே தான் ஃபுட்பால் மேட்ச் கிரவுண்ட் இங்கே தான். நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் அதனால் ஃபுட்பால் மேட்சை பார்க்க முடியல. பட் அங்கே குழந்தைங்களாம் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெலிபேட் பார்க்க போகிறோம். இங்கே நியரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சிக்கிமோட ஃபஸ்ட்டு ஹெலிபேட் இங்கே லொக்கேட் ஆகிருக்குனாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டு எது இருக்காது, எமர்ஜென்சினா இவங்க டவுனுக்கு போய் அவங்க சிலிகுரி. ஸோ இங்கே சிக்கிமோட ஃபஸ்ட்டு ஹெலிபேட் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஹெலிபேடை பார்த்துட்டு அங்கே முடிஞ்சால் நம்ம ட்ரை பண்ணி அந்த ஹெலிபேடில் போக பார்க்கலாம், ஹெலிகாப்டரில். அப்படி நம்மளால் முடியலைன்னா அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்துக்க வேண்டியதாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நம்ம ஒன்று பார்த்தாவே நம்மளுக்கு ஹாப்பி தான். ஏன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரையும் வந்திருக்கோம். ஸோ நம்ம அதை பார்த்தனால சின்ன வயசில் ஒரு ஏரோப்ளைன் ஒன்று போச்சுங்க மேலே. நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏரோப்ளைனை போகும்போதெல்லாம் நான் மொட்டை மாடி வந்து ஏரோப்ளைனை பார்ப்பேன். அப்போ வந்து ஏரோப்ளைன் தான் சொல்லுவாங்க. நான் இப்போ தான் வந்து ஏர்க்ராஃப்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஏரோப்ளைன் தான் சொல்லுவேன். எப்பப்பெல்லாம் அந்த சவுண்டு கேட்குதோ அப்பப்போலாம் வந்து பார்ப்பேன். ஆனால் என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா மிஸ்ட்டு ரொம்ப ஆயிரும். ஏதோ ஒன்று சம்டைம்ஸ் அந்த சவுண்டை மட்டும் நான் வந்து கேர் பண்ணிப்பேன். அப்புறம் ஒரு நாள் கோயம்புத்தூர் வரேன். கோயம்புத்தூர் வந்துட்டு பார்க்குறேன், அப்படியே என் கண்ணு விழா அந்த ஏரோப்ளைனு லேண்டிங் ஆகுது. ஸோ அப்போ தான் நான் வந்து திங்க் பண்ணேன், அவ்வா இத்தனை வருஷமாக கழிச்சு ஒருத்தர் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோமே, இவ்வளோ நாள் ஆச்சு. பட் நான் அந்த இடையிலலாம் நான் அதை பற்றி நினைக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எதையுமே அன்எக்ஸ்பெக்டடாக ஃபீல் பண்ணணும். ஓகே, அதனால் நீங்கள் எதையுமே திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. காட் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவார். ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ்லாம் இருக்காங்க. லோக்கல்ஸோட லோக்கலாக நம்மளால் பேச முடியாது, ஏன்னா இங்கே பாதி பேர்த்துக்கு இங்கிலீஷ் தெரில. ப்ரோ ஹெலிபேட் வேர் இஸ் லொக்கேட்? ஹெலிபேட் ஸ்ட்ரெயிட் ஹவு மெனி கிலோமீட்டர்? ஓகே தேங்க்யூ. இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதான் நானும் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த ஹெலிகாப்டர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த இடத்த தேடி போகிறீங்களோ அந்த இடத்த தேடி போகாதீங்க. ஒரு நாள் அதுவே உங்களை கூப்பிடும், அப்போ நீங்கள் அந்த இடத்த தேடி போங்க. லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் எதுக்குடா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். இதிலேருந்து வெயிட் பண்ணுங்கள், வெயிட்டாக பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலில் அடுத்த ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ட்ரிப்போட பிளானர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் நரேன். அவன் +2 பாஸ் ஆகிட்டானா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அதுவும் நீங்கள் அவளுடன் காத்துட்டு இருந்தேன் அந்த கண்ட்ரிக்கு நம்ம போக போகிறோம். நான் வந்து சோலோ பிளாகர்லாம் கிடையாது, நான் என்னோடய டீமோட தான் போய் எடுப்பேன். இப்போ ஏன் சோலோவாக வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சுச்சுவேஷன் டேக் மீ பேட். ஸோ எல்லோரும் ஸ்டடீஸை ஆரம்பிச்சிட்டாங்க.
நீ ஏன்டா நவீனே நீ ஒன்றும் படிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், பிஎஸ்சி ஏவியேஷன் பண்ணிட்டுருக்கேன். அப்பா இந்த ரோடை பாருங்களே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அப்படியே இந்த ரோட்டில் லவரோட கை கோத்துட்டு வரணும் எனக்கு ஆசை. நாங்கள் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஹெலிபேட் இருக்குது. இங்கே யாரும் பட்டாசோ அந்த மாதிரிலாம் வெடிக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஹிந்தி யாருக்கா தெரிஞ்சால் படிச்சுங்க. ஹெலிபேட் வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன், பட் ஹெலிகாப்டர் இங்கே இல்லையே. ஹெலிகாப்டர் எங்கே காய்ஸ்? அவ்வளோதாங்க ஹெலிபேட் லொக்கேஷன் இதாங்க. இங்கே தான் ஹெலிகாப்டர் ஏதாவது எமர்ஜென்சிலாம் டக்குன்னு ஆர்மிஸ் வருவாங்க. நான் இதை பார்த்துருக்கேன், பட் எங்கேன்னு தெரில எனக்கும். இதான் அங்கே ஒரு தெரியுதா, நான் கிட்டத்தட்ட போய் காட்டுறேன். இதாங்க ஹெலிபேட், 2 ஹெலிபேட் இருக்குது. இங்கே வந்து சம் பீப்புள்ஸ் ஆர் டிரைவிங்லாம் கற்றுக்குறாங்க. நம்ம அந்த கார்னர் போய் பார்ப்போமா? பாருங்கள் ஜாலியாக எல்லாம் விளையாண்டுட்டு அவங்க மக்களோட மக்களாக. நான் இந்த டைமில் 2 பேர்த்த மிஸ் பண்ணுறேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். வேறு இருந்திருந்தா ஜாலியாக அவன் ஒன்று பேசிட்டு வந்திருப்பான், நான் ஒன்று பேசிட்டு வந்திருப்பேன். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க எல்லாத்தையும். தனியாக ட்ராவல் பண்ணுறது பயமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பயமாக இருக்கும் யாராக இருந்தாலும். புது இடங்கள், புது புது மொழிகள், புதுசான இடத்துக்கெலாம் போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக பயமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். கார்டு இருக்கார், அண்ணனுங்களாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இது வந்து டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருந்திருக்கு, பட் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் தான் ரொம்ப அட்டகாசம் அமர்களெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, வைப் பண்ணுறது, சரக்கு அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, கிஞ்சா அடிக்கிறது எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க இங்கே இருக்கிற டூரிஸ்ட். அப்படியே அந்த கோயில் பாருங்களே, அங்கோ தெரியுதா? ஜூம் பண்ணுறேன் பாருங்க, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான கோயில், அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அவங்களாம் பாருங்க ஜாலியாக சரக்கை போட்டு கிருட்டு இருக்கிறாங்க. பாதி பேர் கப்புள்ஸோடு இருக்காங்க, பாதி பேர் சரக்கு அடிக்கிறாங்க, பாதி பேர் வைப் பண்ணுறாங்க, பாதி பேர் சைப் பண்ணுறாங்க. ஆன்மீகவாதிகளாம் அங்கே தான் இருப்பாங்க, அவங்கள போய் சந்தித்து பேசலாம். நானும் அப்படியே கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஹாய் காய்ஸ், இப்போ இங்கே இருக்கிற லோக்கல் நம்ம கூட பேசணுன்னு இருக்காங்க. நம்ம அவரை காட்டுறோம். அவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு புரியாது, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அவர் என்ன பேசுகிறாருன்னு எனக்கும் தெரியாது, பேசினா தான் தெரியும். வாங்க, அது யாருன்னா நம்ம அதனால. Yes, coming from Tamil Nadu. Myself Nomit Challo from Sikkim, Asangtam, South Sikkim. My village is here. Then after very close to அவ்வளோதாங்க. லோக்கல்ஸ் வந்து தரமான லோக்கல்ஸுங்க, அப்படி நம்ம கிட்ட பேசி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லோக்கல்ஸை. சொல்லிட்டு இது ஒரு ஸ்கூல் இருக்குது காய்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஓ செட், இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்கே சோளம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், இவங்களும் சோளம்லாம் விதைக்கிறாங்க. பாதி இடத்துல சோளம், பாதி இடத்துல ரெசார்ட். நம்ம தங்கியிருக்க ரெசார்ட் அங்கே தெரியுது பாருங்கள், அதான் நம்ம தங்கியிருக்க ரெசார்ட். அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் கோல்டன் டெம்பிள் லொக்கேட் ஆகிருக்கு. நான் இந்த மலை மேலே நாளைக்கு போயிட்டு சிவன் பெருமாளை காட்ட போகிறோம் உங்களுக்கு. ரெடியாக இருங்க, நாளைக்கு ஒரு வீடியோ தரமாக வரப்போகுது. பை பாய். Krishna